மை காட், உண்மையான வாளுங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இது வாங்கினதா சார் இல்லை வீட்டில் வாங்கினது? எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பழைய காலத்து மாரி இருக்கும். அது அந்த மாதிரி ஷோவில் வைக்க முடியாது. ஓகே, இன்னும் ஷார்ப்பாக இருக்குது, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது உண்மையான வால். இந்த வீட்டில் வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக வால் வந்து வச்சுருக்காங்க, அந்த காலத்து வால் வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் பிடிங்க சார், அதுதான் கம்பீரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே திரும்பினோன்னா இங்கே வந்து ஒரு இது ஆக்சுவலாக எங்கள் மாமா வச்சுருந்தது. இது ஓகே மாமா, அதாவது அப்பெல்லாம் வந்து இது மாதிரி ஹண்டிங் போகலாம். இது உண்மையான சிறுத்தையா? அப்படிங்களா? அது எனக்கு தெரியல, அதனால உண்மையாக ஸ்டஃப் பண்ணது மைசூரில் தான் ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஓ சரி சரி சரி. இப்போ எல்லாம் வந்து ஒன்லி தோலை தான் இது பண்ணுறாங்க, ஒன்லி ஸ்கின்னை தான். இது வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணுவாங்க. பட் இது நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும் இல்லையா? இது இப்போ வி ஹேவ் டு ரெஜிஸ்டர். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிறது என்ன மான் கொம்பு எனி அனிமல், இது வந்து வி ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். அதுக்கு தே வில் கிவ் சர்டிஃபிகேட். இதுமாதிரி இந்த வீட்டில் இத்தனை மான் கொம்பு இருக்குது, அதுமாதிரி தே வில் கிவ் சர்டிஃபிகேட். அதை நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. திருவண்ணாமலையில் இது பண்ணது. திருவண்ணாமலையில். ஓ ஸோ அதாவது தஞ்சை வந்து வீரம் நிறைந்த மண், சோழர்கள் ஆட்சி புரிந்த ஒரு இடம் அப்படிங்கிறப்ப அந்த மண்ணுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கம்பீரம் வந்துடும். ஆனால் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சுற்றிலும் வந்து நம்மளோட பாரம்பரியம் கம்பீரம் வந்து எப்படி இருக்குமோ அந்த வீட்டை வந்து அதே மாதிரியே வடிவமைச்சிருக்காரு. காலில் போடுற மிதி கூட வந்துட்டு அதில் வந்து ஒரு புலியோட படம் அப்படியே இருக்குது. ஸோ வீடு இந்த ஹாலும் அது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம இது எல்லாமே என்னோட முன்னோர்கள், நான் அவங்களையும் பூஜை அறையில் வைக்கணுங்கிறதுக்காக. இதுதான் எங்கள் ஆக்சுவலாக ஃபவுண்டர், காலேஜோட ஃபவுண்டர் வீரவாண்டியார். தாத்தா இல்லையா ஃபவுண்டர்? அப்போ அதான் எங்கள் தாத்தாவோட அண்ணன். உங்கள் தாத்தாவோட அண்ணன்? ஆமாம், அவங்க வந்து எங்கள் தாத்தாவோட அண்ணன் வந்து ஃபுல்லாக அந்த இதில் இருந்தாங்க, எஜுகேஷன் லைனு. எங்கள் தாத்தா ஃபுல்லாக பாலிடிக்ஸு. ஓகே ஓகே. ஸோ அவர் தான் அண்ணன் ஃபவுண்டர்? அவங்க தான் ஃபவுண்டர், அவங்க தான் ஃபஸ்ட்டு சேர்மன், அவங்களோட அப்பா. இது என்னுடைய தாத்தா, மாமா, அத்தை. இவர் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இது எல்லாம் இப்போ கொண்டு வந்தது தான், எல்லாம் அந்த 5-6 இயர்ஸ் தான். எல்லாமே வீட்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் பாபா இருப்பார். இவர் தான் நான் அந்த மதுக்கூர் படப்பா காட்ட சொன்னல, அந்த சித்தர். ஓகே. பால்லாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலி அவங்களுக்கு அழகாக ஒரு இடத்துல. லிங்க பூஜை எதுவும் பண்ணுவீங்களா? ஆமாம், டெய்லி நான் தான் பண்ணுவேன். நீங்கள் தான் பண்ணுவீங்க? அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி பண்ணுறோம். லிங்கம் எடுத்து அப்படியெல்லாம் இல்லை, சும்மா பண்ணுறோம். சும்மா தீட்சைலாம் எடுக்கல. ஓ சரி சரி ஓகே. அதெல்லாம் எடுத்தா இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், ரொம்ப இதாக இருக்கணும். அதனால தான் கேட்டேன், அபிஷேகம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தீட்சை எடுத்துட்டீங்களோ அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டாரு. இது சின்ன சின்னதாக இருக்குங்களே சரி. அது எல்லாமே கிருஷ்ணன். எங்களுக்கு வந்து ஃபேவரட் வந்து கிருஷ்ணன், எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எல்லாம் கிருஷ்ணன் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களே உங்கள் அப்பா வந்து வெங்கடாஜலபதினு சொல்லுவாரு. ஆமாம் ஆமாம், நிறைய நகை போட்டுக்கிறதுனால சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வரிசையில் வந்தது, அதை அப்படியே வச்சு இந்த யானைக்கு மேலே இது வச்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம பூஜை அறை பற்றி பேசும்போது நம்மளுக்கு இன்னொரு சில விஷயங்களும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய கோவில்கள் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நிறைய கோவில் கட்டியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாப்பநாட்டில் என் மிஸ்ஸஸ் வந்து ஒரு 6 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் இட். இதுமாரி தஞ்சாவூர், பூண்டி இதுமாரி வர்றவங்களுக்கு நிறையா இது பண்ணுறது.